வசந்த பஞ்சமி என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொரு திதியும் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்ததாக உள்ளன. அந்த வகையில் பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். வசந்த பஞ்சமி 2025 தேதி. இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி பகல் 12:30 துவங்கி பிப்ரவரி 3ஆம் தேதி காலை 10 நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதி உள்ளது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, உயர் பதவி, தலைமை பதவி, அரசு வேலை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதியும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும். வசந்த பஞ்சமி அன்று காலை 9:14 முதல் பகல் 12:33 வரையிலான நேரத்தில் சரஸ்வதி பூஜை செய்யலாம். வசந்த பஞ்சமி என்பது தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளாகும். மாதந்தோறும் 2 முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாத வளர்பிறையில் வரும் பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்றும் சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடுகிறோம். இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்துக்கள் கருதுகிறார்கள். வசந்த காலத்தின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது பொதுவாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடலாம். வசந்த பஞ்சமி எதற்காக கொண்டாட வேண்டும்? வசந்த பஞ்சமி என்பது கல்வி, ஞானம், கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினமாகும். அதனாலேயே இதை சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்களால் அழைக்கிறோம். தீபாவளி என்பது மகாலட்சுமி கொண்டாடும் பண்டிகையாகும். அதேபோல் நவராத்திரி என்பது துர்க்கையை கொண்டாடும் பண்டிகையாகும். அதேபோல் வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தேவியை கொண்டாடும் நாளாகும். இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் ஞானம், கல்வி, கலைகள், இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் என்பது ஐதீகம். நாமும் இன்ன வசந்த பஞ்சமியில் கல்விகளுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபட்டு நன்மைகள் பல பெறுவோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.